வணக்கம். நல்ல தோற்றம், பணம், ஒரு நல்ல வேலை எல்லாம் இருக்கு. ஆனா ஒரு பெண்ணோட ஒரு ஆழமான இணைப்பை உருவாக்க முடியலையேன்னு நீங்க எப்படியானா யோசிச்சிருக்கீங்களா? இது நிறைய பேர் சந்திக்கிற ஒரு சவால் தான். நீங்க அவங்களுக்காக நேரம் ஒதுக்குறீங்க, அவங்கள சிரிக்க வைக்கிறீங்க. ஆனாலும் உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவுல ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். நாம நினைக்கிற மாதிரி விஷயம் விலையுயர்ந்த பரிசுகள்லயோ இல்ல பெரிய பெரிய திட்டங்கள்லயோ இல்ல. நிச்சயமா இல்ல. அவங்க தேடுறது ஒரு ஆழமான உணர்ச்சிபூர்வமான பாதுகாப்பு. உண்மையான திறவுகோல் சரியான நேரத்துல சரியான இடத்துல சரியான நோக்கத்தோட செய்யப்படுற ஒரு சின்ன தொடுதல் இருக்கு. ஆனா இது வெறும் உடல் ரீதியான விஷயம் இல்லையே. இல்லவே இல்ல. நீங்க ஆரம்பிச்ச இடம் தான் இதுல மிக முக்கியமான பாயிண்ட். இது தந்திரங்களை பத்திய பேச்சே கிடையாது. இது உணர்ச்சி நுண்ணறிவு, அதாவது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பற்றிய ஒரு உரையாடல். ஓ, பல ஆண்கள் இந்த விஷயத்துல தான் கொஞ்சம் தடுமாறுறாங்க. உடல் ரீதியான தொடுதல் உணர்ச்சி பூர்வமான பிணைப்போட சேரும்போது நம்ம மூளையில ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஒரு ரசாயனம் சுரக்குது. ஓ, அந்த பாண்டிங் கெமிக்கல்னு சொல்லுவாங்களே அதுதானே? சரியா சொன்னீங்க. அதுக்கு பிணைப்பு வேதிப்பொருள்னு பேரு. அது என்ன பண்ணுதுன்னா, ஒருத்தர் மேல நம்பிக்கை, சொந்தம், அன்பு போன்ற உணர்வுகளை ரொம்ப ஆழமா பதிய வைக்குது. அப்போ ஒரு சின்ன தொடுதல் கூட இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? கண்டிப்பா. நீங்க சரியா தொடும்போது, நான் உன்னை விரும்புகிறேன்னு மட்டும் சொல்லல, நீ என்னுடன் பாதுகாப்பாக இருக்கிறாய், நான் உன்னை மதிக்கிறேன் என்ற செய்தியை வார்த்தைகள் இல்லாம அவங்க மனசுக்குள்ள அனுப்புறீங்க. ஆனா இதுல ஒரு பெரிய எச்சரிக்கை இருக்கு. இது ஒரு கலை. இதோட நோக்கத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டா ஒரு அழகான உறவு தொடங்கறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிரும். இன்னைக்கு அப்படிப்பட்ட 6 முக்கியமான இதயத்தை தொடக்கூடிய தொடுதல்களை பத்தி இன்னும் ஆழமா பார்க்கலாம். முதல் தொடுதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இது ரொம்ப எளிமையானது, ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது. தோள்பட்டையில் மென்மையா ஆதரவளிப்பது. இது வெறும் ஒரு சைகை கிடையாது. ஒரு பெண் அவங்களோட கஷ்டமான இல்ல ரொம்ப தனிப்பட்ட ஒரு அனுபவத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கும் போது நீங்க என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம இருக்கலாம். அந்த நேரத்துல ஆமா, வார்த்தைகள் வராது சில சமயம். அப்போ நான் இங்கே இருக்கிறேன், நீ தனியா இல்ல, நான் உன் உணர்வுகளை புரிஞ்சு கொள்றேன்னு வார்த்தைகள் இல்லாம சொல்ற ஒரு வழிதான் இந்த தொடுதல். ரீனா, சமீர் பத்தின ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அவங்க ஒரு கலைக்கூடத்துல இருந்தாங்க. ரீனா ஒரு ஓவியத்தை பார்த்துட்டு, சில சமயம் இந்த ஓவியங்கள் நமக்குள்ள மறைஞ்சிருக்கிற வலியை அப்படியே காட்டுதில்ல அப்படின்னு சொன்னான். ஓகே. சமீர் உடனே அறிவுரை சொல்லவோ இல்ல பேச்ச மாத்தவோ சேஷ்ட பண்ணல. அமைதியா அவளோட தோள்பட்டையில மென்மையா கை வச்சார். அவ்வளவுதான். ரீனாவோட முகத்துல ஒரு சின்ன புன்னகை. அந்த ஒரு நொடியில சமீர் அவளோட வார்த்தைகளை மட்டும் கேட்கல, அவளோட மௌனத்தையும் கேட்டிருக்காருன்னு அவளுக்கு புரிஞ்சுது. இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் ரொம்ப ஆழமானது. இது சம்பந்தமா பல ஆய்வுகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தரோட முதுகுலையோ இல்ல தோள்பட்டையிலையோ ஆதரவா தொடும்போது மூளையில ஆக்சிடோசின் சுரக்கிறது மட்டும் இல்லாம கார்டிசோல்னு சொல்ற மன அழுத்த ஹார்மோனோட அளவும் குறையுதான். ஓ, அப்போ அது அவங்கள அமைதிப்படுத்துது. கரெக்ட். அந்த உரையாடல் இன்னும் வெளிப்படையானதாகவும் பாதுகாப்பானதாகவும் மாறுது. இத சரியா செய்யறதுக்கு சில விஷயங்களை கவனிக்கணும். 1, சூழல். இது ஒரு தனிப்பட்ட அமைதியான உரையாடல்ல நடந்தா ரொம்ப அர்த்தமுள்ளதா இருக்கும். 2வது உங்க செயல். உங்க விரல்களாலேயோ இல்ல உள்ளங்கையாலேயோ லேசா எந்த விதமான அழுத்தமோ இல்லாம ஒரு 2-3 வினாடி தொட்டுட்டு இயல்பா கையை எடுத்துக்கணும். இதுல உங்க நோக்கம் ரொம்ப முக்கியம். ஆதிக்கம் செலுத்தாம ஆதரவு கொடுக்கணும். ஆதரவுக்கும் ஆதிக்கத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். சரி, அந்த ஆதரவான தருணத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போகலாம். கைகளை பிடிப்பது. அடுத்தது. இது ரொம்ப சாதாரணமா தெரியலாம். ஆனா ஒரு சுதந்திரமான முதிர்ந்த பெண்ணுக்கு இது ரொம்பவே தனிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லையா? ஆமா. அவங்க கையை ஒருத்தர் பிடிக்கும் போது அது கட்டுப்பாடா இல்லாம ஒரு கூட்டாளி மாதிரி உணரப்படணும். நான் உன்னுடன் இருக்கிறேன். அர்ப்பிதாவும் ரவியும் ஒரு கோவில் திருவிழாவுல இருந்தாங்க. பயங்கர கூட்டம். ரவி எதுவும் பேசல. மெதுவா தன்னோட கையை அர்ப்பிதா பக்கத்துல நீட்டினார், அவங்க பிடிச்சுக்கிற மாதிரி. ஓகே. அர்ப்பிதா ஒரு நிமிஷம் அவரை பார்த்துட்டு அப்புறம் சிரிச்சுக்கிட்டே அவரோட கையை பிடிச்சுக்கிட்டாங்க. அந்த சின்ன சைகை இந்த கூட்டத்துல நான் உன்னை பாத்துக்கிறேன்னு ரவி சொன்னது மாதிரி இருந்துச்சு. அந்த உதாரணத்துல ஒரு நுட்பமான விஷயம் இருக்கு. ரவி கைய நீட்டினாரே தவிர அவங்க கைய வலுக்கட்டாயமா பிடிக்கல. இதுதான் வித்தியாசம். ஆமா, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். கரெக்ட். கைகளை பிடிப்பதில் நேரமும் முறையும் ரொம்ப முக்கியம். சாலையை கடக்கும் போதோ இல்ல நீங்க சொன்ன மாதிரி ஒரு கூட்டத்தில் வழி நடத்தி செல்லும் போதோ இது மாதிரி இயல்பான வாய்ப்புகளை தேர்ந்தெடுப்பது நல்லது. அவங்களோட சம்மதத்தை அவங்க உடல் மொழி மூலியமா புரிஞ்சுக்கணும். ஒருவேளை அவங்க கையை எடுத்துட்டா? நல்ல கேள்வி. அத தனிப்பட்ட அவமானமா எடுத்துக்காம அவங்களோட எல்லைக்கு மதிப்பு கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அதுதான் உங்க மேல இருக்கிற நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்தும்.
உறவுகள் பத்தின ஒரு ஆய்வுல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, பரஸ்பர சம்மதத்தோட கைகளை பிடிக்கும்போது 2 பேரோட இதய துடிப்பும் சுவாசமும் கூட ஒரே மாதிரி சீராகுதுன்னு சொல்றாங்க. அப்படியா? ஆமா, நீங்க 2 பேரும் உடல் ரீதியாகவும் ஒத்திசைவா உணர்றீங்க. இது ஒரு ஆழமான இணைப்பிற்கு அடித்தளம். சரி, இது வெறும் தொடுதல் இல்ல, ஒரு விதமான ஒத்திசைவு. இப்போ இன்னும் ஒரு படி உள்ள போவோம். இது கொஞ்சம் சிக்கலானதும் கூட. 3வது தொடுதல், முகத்திற்கு அருகில். எனக்கு இது கொஞ்சம் ரிஸ்கானதா தோணுது. இது அவங்களோட தனிப்பட்ட எல்லைக்குள்ள ரொம்ப ஆழமா போற மாதிரி இல்லையா? ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட. கண்டிப்பா, நீங்க சொல்றது 100% சரி. அதனாலதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இது ஒரு கலை. இந்த 3வது தொடுதல் ரொம்ப சக்தி வாய்ந்தது, அதே சமயம் ரொம்ப ஆபத்தானதும் கூட. எப்படி? முகத்திற்கு அருகில் தொடுதறதுன்னா, காத்துல பறக்கிற அவங்க முடிய மென்மையா காதுக்கு பின்னாடி ஒதுக்கி விடுறது, இல்ல அவங்க கண்ணத்துல இருக்கிற ஒரு தூசிய தட்டி விடுறது மாதிரி. ஓகே. இந்த சைகை என்ன சொல்லுதுன்னா, நான் உன்னுடைய வெளிப்புற அழக மட்டும் பார்க்கல, உன்னுடைய உணர்ச்சி உலகத்துக்குள்ள அடியெடுத்து வைக்கிறேன், அதுக்கு எனக்கு அனுமதி இருக்கான்னு கேக்குற மாதிரி. அப்ப இதை எப்ப முயற்சி பண்ணணும்? உங்க 2 பேருக்கும் இடையில ஏற்கனவே ஒரு நல்ல புரிதலும் தோழ்மையும் இருக்கும்போது மட்டும்தான். இது முதல் சந்திப்புல செய்யற விஷயம் கிடையாது. பிரியா வருண் மொட்டை மாடியில பேசிட்டு இருந்தப்போ காத்து வேகமா வீசுச்சு. பிரியாவோட முடி அவ முகத்துல விழுந்து தொந்தரவு பண்ணுச்சு. வருண் ரொம்ப இயல்பா அவங்க முடிய ஒதுக்கி விட்டார். அவங்க என்ன செஞ்சாங்க? பிரியா ஒரு நிமிஷம் திகைச்சு போயிட்டாங்க. ஏன்னா அந்த தொடுதல்ல ஒரு மரியாதை இருந்துச்சு, ஒரு அக்கறை இருந்துச்சு, அவசரமோ ஆதிக்கமோ இல்ல. ஓகே. அப்போ அந்த செயலை விட அது செய்யப்படுற தருணமும் நோக்கமும் தான் முக்கியம். இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன சொல்லுது? நல்ல கேள்வி. லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கிற கலிபோர்னியா பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் இத பத்தி ஆய்வு செஞ்சிருக்காங்க. முகத்திற்கு அருகில் மென்மையா தொடும்போது நம்ம மூளையில ஆக்சிடோசின் மட்டும் இல்லாம டோபமைனும் சேர்ந்து சுரக்குதான். டோபமைனா? அது நமக்கு ஒரு விதமான மகிழ்ச்சி உணர்வை கொடுக்குமே. சரியா சொன்னீங்க. இந்த 2 ரசாயனங்களும் சேரும்போதுதான் காதல், உற்சாகம், ஆழமான இணைப்பு போன்ற உணர்வுகள் உருவாகுது. அதனாலதான் இந்த தொடுதல், இந்த நபர் என்னை வெறுமனே விரும்புவதில்லை, என்னை புரிந்து கொள்கிறார் என்ற ஒரு ஆழமான உணர்வை ஒரு பெண்ணுக்கு தரும். புரியுது. அப்போ இது கவனமா கையாள வேண்டிய ஒரு விஷயம். இது மாதிரியே இன்னும் ஒரு சவாலான தொடுதல் இருக்கு. 4வது, இடுப்பில் ஆதரவு. ஆமா, சரியா பண்றது. கரெக்ட். இங்கேயும் சூழல் தான் ராஜா. இதோட செய்தி ரொம்ப தெளிவா இருக்கணும். நான் உன்னை வழிநடத்துகிறேன், கட்டுப்படுத்தல. உதாரணத்துக்கு, ஒரு இசை நிகழ்ச்சியிலிருந்து வெளியே வர்றீங்க, இல்ல ஒரு குறுகலான பாதையில போறீங்க. அப்போ அவங்கள வழிநடத்துற மாதிரி உங்க உள்ளங்கைய அவங்க இடுப்புக்கு கொஞ்சம் மேல முதுகு பகுதியில லேசா வச்சு ஆதரவு கொடுக்கலாம். அது ஒரு பிடியா இருக்கவே கூடாது. அந்த தொடுதல் ரொம்ப குறுகிய நேரம் தான் இருக்கணும். நீங்க அவங்கள பாதுகாக்கிறீங்கன்னு அவங்க உணரணுமே தவிர அவங்க உங்க சொத்து மாதிரி நீங்க நடத்தக்கூடாது. சரி. ஷாலினியும் ஆயுஷும் ஒரு கூட்டமான இடத்துல இருந்து வெளியே வந்தப்போ ஆயுஷ் அவங்க இடுப்புல லேசா கை வச்சு வழிகாட்டினார். ஷாலினி முதல்ல கொஞ்சம் தயங்கினாலும் அந்த தொடுதல்ல இருந்த மரியாதைய புரிஞ்சுகிட்டு இன்னும் கொஞ்சம் நெருங்கி வந்தாங்க. ஏன்னா இந்த நபர் என்ன காப்பாற்ற விரும்புகிறார், துன்புறுத்த விரும்பவில்லைன்னு அவங்க உள்மனசு சொல்லியிருக்கு. அப்ப இதுவும் நம்பிக்கையை வளர்க்கிற ஒரு விஷயம்தான். நிச்சயமா. விஸ்கான்சன் பல்கலைக்கழகத்தோட ஒரு நடத்தை ஆய்வுல கூட இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட தருணத்துல நடக்கிற தொடுதல்கள். ஆனா தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம்னா அது கைகளை பிடிப்பதுதான். அதுல இன்னும் ஆழமான ஒரு நுட்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். 5வது தொடுதல், மெதுவான உறுதியான கைப்பிடி. ஆமா, இதுக்கும் நாம முன்னாடி பேசின சாதாரணமா கைப்பிடிச்சுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. பல ஆண்கள் கைகளை பிடிக்கும் பொழுது ஒன்னு ரொம்ப இறுக்கமா தன்னோட பலத்தை காட்டுற மாதிரி பிடிப்பாங்க, இல்லனா எந்த உணர்வும் இல்லாம ரொம்ப மென்மையா பிடிப்பாங்க. ரெண்டுமே தப்பு. அப்போ எப்படி இருக்கணும்? பெண் தேடுவது நம்பிக்கை, ஸ்திரத்தன்மை. உங்க தொடுதல் அவசரப்படாம, நான் இங்கே இருக்கிறேன், முழுவதுமாக உன்னுடன், நான் அவசரத்துல இல்ல, உனக்காக காத்திருக்க முடியும்னு சொல்லணும். இந்த உணர்வு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். மோகினியும் ஆதித்யாவும் கடற்கரையில நடந்துட்டு இருந்தாங்க. முதல்ல ஆதித்யா மெதுவா மோகினியோட 2 விரல்களை மட்டும் பிடிச்சார். கொஞ்ச தூரம் போனதும் ஆதித்யா மெல்ல தன்னோட பிடியை இன்னும் கொஞ்சம் ஆழமாக்கி உறுதியாக்கினார். ஒரு அழுத்தம் இல்ல, ஆனா ஒரு ஸ்திரத்தன்மை இருந்துச்சு. அப்புறம் உடனே மோகினியோட விரல்கள் தானாகவே அவரோட கையை இறுக்கி பிடிச்சது. அங்க வார்த்தைகள் இல்லாம ஒரு உரையாடல் நடந்துச்சு. நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு அவங்க சொன்ன மாதிரி இருந்துச்சு. அப்போ இது ஒரு சாதாரண கைப்பிடி இல்ல, இது ஒரு விதமான மௌனமான வாக்குறுதி மாதிரி.
இது ஒருத்தரோட மன அழுத்தத்தை குறைக்கணும்னு நான் எங்கேயோ படிச்சிருக்கேன். உண்மையா? முற்றிலும் உண்மை. ஒரு ஆண் மெதுவான மற்றும் நிலையான வேகத்துல ஒரு பெண்ணோட கையை பிடிக்கும்போது அந்த பெண்ணோட மன அழுத்த நிலை குறையுதுன்னும் அவங்க உணர்ச்சிகளை இன்னும் வெளிப்படையா காட்டுறாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படியா? ஆமா, அந்த மெதுவான அழுத்தம் நீங்க அவங்களுடைய பதிலுக்காக காத்திருக்கீங்கன்னு காட்டுது. இதுவே ஒரு பெரிய கவர்ச்சி. இப்ப நாம இறுதி மற்றும் மிகவும் உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயத்துக்கு வரோம். இது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. 6வது தொடுதல். தொடாமலேயே தொடுவது, அதாவது கண்களால் தொடுவது. ஆமா. அப்போ நாம இப்போ இயற்பியல் உலகத்தை விட்டுட்டு மனரீதியான உலகத்துக்கு போறோமா? இது எப்படி வேலை செய்யுது? வரைக்கும் ஊடுருவி போற மாதிரி இருக்கும். அது நான் உன்னுடைய வார்த்தைகளை கேட்கவில்லை, உன்னுடைய மௌனத்தை கேட்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி. இந்த மௌனமான கண் தொடர்பை ஒரு சின்ன உடல் ரீதியான தொடுதலோட இணைக்கும் போது அதோட சக்தி பல மடங்கு அதிகமாகுது. அனாமிகாவும் தேவாங்கும் கார்ல பயணம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அமைதியான சாலை. அப்போ தேவாங் கார் ஓட்டிக்கிட்டே ஒரு கணம் திரும்பி அனாமிகாவை ரொம்ப ஆழமா பார்த்தார். அந்த பார்வையில என்ன இருந்துச்சு? கேள்வியோ சிரிப்போ இல்ல, ஒரு ஆழமான புரிதல் மட்டும் இருந்துச்சு. அதே நேரத்துல அவருடைய இன்னொரு கை மெதுவா அவங்க விரல லேசா தொட்டுச்சு. அவ்வளவுதான், வார்த்தைகள் இல்ல. ஆனா அந்த ஒரு பார்வை மற்றும் தொடுதல்ல ஒரு புதிய உறவுக்கான அஸ்திவாரம் போடப்பட்டது. காத்திருங்க, நீங்க சொல்றது என்னன்னா, ஒரு ஆழமான பார்வையும் ஒரு சின்ன தொடுதலும் சேர்ந்தா ஒருத்தரோட உணர்ச்சி பூர்வமான பாதுகாப்பை 40% வரைக்கும் அதிகப்படுத்த முடியும்னு ஒரு ஆய்வு சொல்லுதா? இத தப்பா பயன்படுத்தவும் வாய்ப்பு இருக்கே. நீங்க அந்த கேள்விய கேட்டது ரொம்ப நல்லது. ஆமாம், இது ஒரு சக்தி வாய்ந்த கருவி. அதனாலதான் நோக்கம் ரொம்ப முக்கியம்னு நான் திரும்ப திரும்ப சொல்றேன். உங்க நோக்கம் நேர்மையா இல்லைன்னா இது ஒரு விதமான கையாளுதல் மாதிரி தெரியும். புரியுது. ஆனா உங்க நோக்கம் உண்மையா இருக்கும்போது இந்த கண் தொடர்பும் மென்மையான தொடுதலும் என்ன பண்ணுதுன்னா அவங்கள உணர்ச்சி பூர்வமா வெளிப்படையா இருக்க வைக்குது. அவங்க உங்கள ஒரு சாத்தியமான துணையா மட்டும் பார்க்க மாட்டாங்க, அவங்களுடைய ஆன்மாவை நம்பி ஒப்படைக்கக்கூடிய ஒரு இணைப்பாக பார்த்த தொடங்குவாங்க. ஆக நாம இன்னைக்கு விவாதித்த இந்த 6 தொடுதல்களையும் தொகுத்து பார்த்தா, தோள்பட்டையில் ஆதரவுங்கிறது பாதுகாப்பு, கைகளை பிடிப்பது ஒரு கூட்டணி, முகம் ஆன்மாவை அறிதல், இடுப்பில் ஆதரவு என்பது வழி நடத்துதல், மெதுவான கைப்பிடி ஸ்திரத்தன்மை, கடைசியா கண்களால் தொடுவது ஆழமான ஒரு தொடர்பு. இது ஒரு லிஸ்ட் மாதிரி இருந்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிற மைய கருத்து ஒண்ணுதான். இது ஒரு உடல் ரீதியான கலை அல்ல, இது ஒரு உணர்ச்சி பூர்வமான கலை, இல்லையா? சரியா சொன்னீங்க. இதுதான் இறுதிச் செய்தி. ஒரு பெண்ணின் இதயத்தை வெல்வது என்பது தந்திரங்களை மனப்பாடம் செய்வதல்ல, அது ஒரு நேர்மையான உரையாடல். உங்க நோக்கம் உண்மையா இருக்கும்போது நீங்க தொடும்போது அவங்க கையை மட்டும் தொடல, அவங்க இதயத்தையும் தொடுறீங்க. அப்போ நீங்க அவங்க வாழ்க்கையில வெறுமனே வர்ற ஒரு நபரா இருக்க மாட்டீங்க. ஆமா, அவங்க உணர்வுகளில் ஒரு நிரந்தர இடத்தை பிடிப்பீங்க. இந்த உரையாடல் ரொம்ப ஆழமா இருந்துச்சு. இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை. இந்த விவாதத்திற்கு பிறகு வார்த்தைகள் இல்லாம நீங்க மத்தவங்களோட நடத்துற மௌனமான உரையாடல்களை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய தொடுதல்களும் உங்களுடைய பார்வைகளும் என்ன கதையை சொல்கின்றன? அது உண்மையிலே நீங்க சொல்ல நினைக்கிற கதையைத்தான் சொல்கிறதா? இதை பற்றி சிந்தியுங்கள். அடுத்த முறை சந்திப்போம்.